ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸோட 26th கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டாஸ் ஒர்க்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இப்போ தான் இந்த கிளாஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், மறக்காமல் போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இதை பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனல் ஃப்ரீ ஆன்லைன் ரிக்வஸ்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் உங்கள் டிஸ்பிளே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நெக் டிசைனும் இந்த புட்டாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது தான். அவங்க ஒரு வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு திலகம் ஸ்டோன், ஒரு ரவுண்ட் ஸ்டோன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காயினு, ஒரு பீட்ஸ், இந்த மாதிரி கலர் பீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், பெரிய ஸ்டோன் ஓகேங்களா, இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம இதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீட்ஸ் ஒர்க் தான் ஓகேங்களா. இப்போ இது வைக்கும்போது நீங்கள் கம்மும் யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைக்கா நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம ஹோல்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதையே ஃபுல்லாக, அதாவது அந்த சர்க்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சர்க்கிளில் கர்வ்ஸில் கொடுக்கும்போது 2 பீட்ஸாக கொடுத்தா மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். இதே இந்த திலகம் ஷேப்ஸில் நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கம் போட்டு தான் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த திலகம் ஷேப்பில் பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த திலகம் ஷேப்க்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா காயின். இந்த காயினில் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளோ வச்சு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சில் அந்த ஸ்டிச் அகெயின் ஒரு அப்படியே சர்க்கிள் கிளாக் வைஸில் அப்படியே வந்துடுங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பீட்ஸை 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுங்க. இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மிரர் ஒர்க்கு. இந்த மிரரில் நம்ம அது பேஸ்ட், அதாவது ஃபேப்ரிக் க்ளோ வச்சு ஒட்டிட்டு நம்ம மிரர் ஒர்க்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ராஸ் இன்க்ளைனாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடணும். நம்ம ஃப்ளாட் லோடிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிரர் ஒர்க்குக்கு பண்ணி முடிக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிரர் பண்ணும்போது நமக்கு அது பர்ஃபெக்டாக அது சில டைம் கீழே இருக்கும். அதனால தான் இப்போ இந்த பீட்ஸை வச்சுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு ஸ்டிச்சு போட்டு அதை அப்படியே 2ஆக பிரித்து உள்ளே அப்படியே உள்ளே போயிடும் ஓகேங்களா. இப்போது பக்கத்தாலேயே ஒரு பக்கத்தாலே ஒரு ஸ்டிச் போட்டு அங்கேருந்து என்ன பீட் 2 பீட்ஸ் எடுத்துருக்கேன். 2 பீட்ஸ் எடுத்து அங்கேருந்து ஒரு கீழே கரெக்டாக சென்டரில் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து மேலே ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2 பீட்ஸை வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. பீட்ஸு வச்சுட்டேன் பாருங்கள். இப்படி வச்சு அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுருக்கீங்க. அது பக்கத்தால் அந்த லாக் ஸ்டிச் தெரியாமங்களுக்கு ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுருக்கீங்க. சேம் அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதே ஸ்மால் பீட்ஸை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ட்ராப் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ட்ராப் பீட்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செப்பரேட் உங்களுக்கு என்ன ஐடியாவில், உங்களுக்குன்னு என்ன ஐடியாவில் புட்டாஸ் ஒர்க்ஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி போடணும் இஷ்டம் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு புட்டாஸ் ஒர்க் போட்டு அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். உமன்ஸ் இப்போ உங்கள் டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்குது. அதை வச்சுக்கிட்டே தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜரிடோஸ் வச்சு எப்படி புட்டாஸ் ஒர்க்ஸ் போடுறேன்னு பாருங்கள். இந்த ஜரிடோஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பீட்ஸ் லைனு, சுகர் பீட்ஸு, 2 mm 3 mm பீட்ஸு, ஆஃப் பீட்ஸு, கட் பீட்ஸு, 2 பீட்ஸு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஜரிடோஸ் ஒர்க்கு இது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சேம் பீட்ஸ் எப்படி நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நிடலில் போட்டுட்டு த்ரெட்டை விட்டு நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பீட்ஸு சைஸஸ், அது எப்படி நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும், என்னென்ன பீட்ஸ் இருக்கோ அந்த கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன். ஜரிடோசி ஒர்க்கு எல்லாமே எடுக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலனாலும் என்னோடய லிங்கில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து, என் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் போட்ட எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட அனுப்பிச்சி விடுங்க.
உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உமன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் எப்போவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் படித்த படிப்பு வேறையாக இருக்கும், ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை வேறையாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சுயதொழிலை நீங்கள் கற்று வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஒர்க்ஸு தான். இது வந்து ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஒரு கைத்தொழில் ஆரம்பிச்சுக்கிங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க. மறக்காமல் இந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்துக்கிங்க, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஓகே, பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். பாய்.